டெல்லியில வந்து தாங்க இந்த மாதிரி பெரிய பப்பாளி பழத்தையே நான் வந்து பார்க்குறேன். சின்ன வயசுல எல்லாம் பப்பாளி கண்டாலே பிடிக்காது. இப்ப எல்லாமே இதெல்லாம் தேடி தேடி சாப்பிட ஆரம்பிக்கிறேன். அதுவும் டெல்லியில முக்கியமா இந்த மாதிரி விதையுள்ள பப்பாளிய பார்க்குறது பெரிய பெரிய விஷயங்க. நம்ம ஊர் பப்பாளி மாதிரியே இருக்கு பாருங்களேன். இப்ப பார்க்கும்போது சம்டைம்ஸ்லாம் நெறைய டைம் அப்படி விதையே இருக்காதுங்க. ஸோ இன்னைக்கு தான் வந்து பப்பாளிய தான் கட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு அத தோல வந்து ஸ்கின்ல நல்லா வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இல்லையா? ஸோ அதனால விளக்கு போட்டு சாமி கும்பிட்றதுக்கு மாடி தோட்டத்துல பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து சூப்பரா வந்து சாமி கும்பிட்டாச்சு. ஒரு சாட்டிஸ்ஃபைடா ஒரு மன திருப்தியா இருக்கும் இல்லையா? ஸோ அப்புறம் நேத்து காய போட்ட துணி எல்லாமே இருந்தது. அது எல்லாமே எடுத்து மடிச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து சரி கருவாடு பொரிச்சுக்கலான்ட்டு கொஞ்சோண்டு கருவாடு இருந்ததுங்க. அத வந்து பொரிச்சுக்கிட்டேன் நானு. அதுக்கப்புறம் தம்பியும் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டான். வந்ததும் வந்து நல்லா கிறிஸ்பியா பொரிச்ச கருவாடு கழனி பிரிச்சாறு இருந்தது. அதெல்லாம் வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டோம். யூடியூப்ல லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க.